பண்ணிருப்பாங்க போல தெரியுது. கூட்டிட்டு வந்திருக்காங்க பிள்ளைய. அம்மா விட மாட்டேன் தலையை பிடிச்சிருச்சு. தன்னை விட்டு காதலனின் காரில் ஏறிச் சென்ற மகளை பிடித்துக் கொண்டு இந்த காதல் வேணாங்கண்ணு வீட்டுக்கு வந்துடு என்று தாய் மன்றாட காதலன் மற்றும் கூட்டாளிகளை மக்கள் மடக்கி பிடித்த காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டம் அரசூர் தென்னம்பாளையத்தில் உள்ள தனியார் நூற்பாலையில் தங்கி பணிபுரிந்து வந்த இளம் பெண் ஒருவர் சம்பவத்தன்று தாயுடன் ஊருக்கு செல்வதாக கூறிவிட்டு கருமத்தம்பட்டிக்கு ஆட்டோவில் வந்து இறங்கினார். அடுத்த சில நிமிடங்களில் அங்கு நின்ற காரில் ஓடிச் சென்று ஏறினார். அவரை விரட்டி சென்ற தாய் தனது மகளை எட்டி பிடிக்க இதனை கண்டுகொள்ளாத கார் ஓட்டுநர் காரை வேகமாக கிளப்பிக் கொண்டு சென்றார். இதனால் அந்த இளம் பெண்ணின் தாய் சாலையில் தரவென இழுத்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அந்த காரை மடக்கி பிடித்தனர். அதற்குள்ளாக காரில் இருந்து இறங்கிய கருப்பு சட்டை அணிந்த இருவர் அந்த பெண்ணின் தாயை கையை எடுக்கும்படி மிரட்டிக் கொண்டிருந்தனர். தவித்து நின்ற தாய்க்கு ஆதரவாக அப்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் களமிறங்கினர். காதல்னா இப்படித்தான் பெண்ணை கடத்திட்டு போவீங்களா என கேட்டு முற்றுகையிட்ட மக்கள் அவர்களை காவல் நிலையம் வருமாறு அழைத்தனர். திமிரிய இளைஞரை தட்டி விலகி போகச் செய்தனர். அந்த இளைஞர்களை அங்கிருந்து தப்ப விடாமல் மக்கள் மடக்கிய நிலையில் காரில் இருந்து இறங்கிய இளம் பெண்ணோ அந்த இளைஞர்களை கட்டிப்பிடித்தபடி நின்றிருந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அந்த இளம் பெண்ணை தங்கள் இருசக்கர வாகனத்தில் ஏற்றி கருமத்தம்பட்டி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். விசாரணையில் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த அந்த பெண் சமூக வலைத்தளம் மூலம் செல்போன் சாட்டிங்கில் அறிமுகமான மதுக்கரையைச் சேர்ந்த டேனியல் என்ற இளைஞரை 1.5 வருடங்களாக காதலித்ததாகவும் விபரம் தெரிந்து பெண்ணின் பெற்றோர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. பெண்ணை தனது ஊருக்கு அழைத்துச் செல்ல வந்த நிலையில் முன்கூட்டியே காதலனுக்கு செல்போன் மூலம் தகவல் சொன்ன அந்த இளம் பெண் காதலனுடன் காரில் தப்பிச் செல்ல முயன்ற போது சிக்கிக் கொண்டது தெரிய வந்தது. இளைஞர்கள் காரில் இழுத்துச் சென்றதில் காலில் இரத்த காயம் ஏற்பட்டதால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக காரை இயக்கியதாக அந்த இளைஞர்கள் மீது புகார் அளிக்கப்பட்டது. இதனால் இளம் பெண்ணை அவர்களுடன் அனுப்ப போலீசார் மறுத்துவிட்டனர். தாயுடன் செல்ல இளம் பெண் மறுத்து அடம் பிடித்ததால் முடிவில் அவரை போலீசார் காப்பகத்துக்கு அனுப்பி வைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன் மற்றும் வேல்ராஜ்.